இந்த வீடியோல இந்த ரெண்டு புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நான் இப்ப ரெஃபர் பண்ணிட்டு இருக்க புக். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட புக். அவன்கிட்ட இருந்து அடிச்சு பிடிங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதை கிளான்ஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன்றத சொல்லியிருந்தேன். இதை நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். அவன் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பான். அதெல்லாம் இங்க அப்படியே இருக்கும். அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் அவன்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வெற்றி அகாடமி புக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆசான் பப்ளிகேஷன்ஸ் பத்தி பேசிடுறேன். சரிங்களா? ஏன் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. போன தடவை ப்ரிலிம்ஸ்ல நான் வெற்றி அகாடமி புக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். பட் இந்த தடவை ஆசான் பப்ளிகேஷன் போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி அகாடமில புக்கை ரிலீஸ் பண்ண லேட் பண்ணிட்டாங்க. நானும் அடிக்கடி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து 2 வீக்ஸ் ஆகும், 1 மந்த் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த புக்கை வாங்கினான். சரிங்களா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த புக்கை வாங்கிட்டேன். டைம் இஸ் சோ ப்ரீசியஸ் இல்லையா? நம்ம முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சாதான் ரிவைஸ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த புக்கை வாங்கினேன். இந்த புக் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா என்னோட ஒப்பீனியன்ல நல்லா தான் இருக்கு. இதுல மொத்தம் 902 பேஜஸ் இருக்கு. எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த புக்கை பத்தி ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் அந்த புக் எப்படி இதுல இருந்து டிஃபர் ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் கிராமர்ல நான் பாத்தீங்கன்னா, கிராமர்ல எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எளிமையா புரியுற வகையில சொல்லியிருக்காங்க. பட் இதுல நான் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். அது வந்து நான் போன தடவை குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வெற்றி அகாடமி புக் யூஸ் பண்ணப்ப நான் ஃபேஸ் பண்ணல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க கிராமர்ல. அது 10 10 பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒன்று, சூஸ் 10, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் 10ன்னு பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 10 இருக்கு பாத்தீங்களா? அதற்கு கீழே ஆன்சர் கொடுக்காம பின்னாடி ஒரு பேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டாபிக் முடியும் பாத்தீங்களா, அந்த பேஜ்ல அதை கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒரு தடவையும் திருப்பி படிக்க வேண்டியதா இருந்தது. சரிங்களா? அது வந்து எனக்கு இந்த புக்ல வந்து எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா போன தடவை நான் அப்படி படிக்கல. மேபி போன தடவை அப்படி படிச்சனால எனக்கு இந்த தடவை அப்படி இந்த புக்ல இல்லாதனால எனக்கு அது பிடிக்காம போயிருக்கலாம். சரிங்களா? அது போக ப்ரோஸ் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. போமும் இப்படிதான். போம்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் சூப்பர்வா கொடுத்துருக்காங்க. நான் இதுல வந்து இந்த லெட்டர் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன் பார்ட்லாம் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. சரிங்களா? படிக்க ஆரம்பிச்சாதான் இந்த புக்ல இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ வரையும் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமர் வந்து ஃபுல்லா இதுல முடிச்சிருக்கேன். வெக்காபுலரி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். டெய்லி வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகேவா? அது போக டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து ரெண்டு புக்லயுமே மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதோட காஸ்டும் அரௌண்ட் 675 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி அகாடமியோட புக்கோட காஸ்டும் அரௌண்ட் 650 அப்படின்னு நினைக்கிறேன். அவன் கேட்டபோது 650 அப்படின்னு தான் சொன்னான். சரிங்களா? இந்த புக்ல இப்படிதான் இருக்கு. இது வந்து 902 பேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வெற்றி அகாடமி புக்கு வரும். இந்த புக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புக்கு பிக்சர்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த புக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த புக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்டிங்ஸா இருக்கும். பட் இதுல வந்து கிராமருக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பிக்சரை பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. என்ன நீங்க சினிமாவே இப்ப நம்ம பாக்குறோம். ஏன் அந்த சினிமா வந்து நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம பிக்சரிஸ்டிக்கா அந்த மோஷன் வைஸ் வந்து நம்ம பாக்குறோம். இதுல வந்து அங்கங்க பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. கிராமருக்கு ரூல்ஸ் வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேபி புக்ல இருந்து காப்பி பண்ணி அப்படியே போட்டாங்களான்னு தெரியல. இல்ல அவங்களே வந்துட்டு புதுசா யோசிச்சு அப்படி போட்டாங்களா தெரியல. பட் அது வந்து இந்த புக்ல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதுல டோட்டல் பேஜஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1152. இதற்கு அந்த ஆசான் பப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இதுல அதிகமான பேஜஸ் தான் இருக்கு. அதிகமான பேஜஸ் இருந்தா கூட இது வந்து ரொம்ப அந்த ஹெக்டிக்கா ஃபீல் ஆகலங்க. அந்த ஆசான் புக்ல நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்க புக்ல படிக்கும் போது ஏதோ ஒரு ஹெக்டிக்கான ஃபீல் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை வந்து நான் நேற்று உட்காந்து கிளான்ஸ் பார்த்தேன். இதுல எப்படி இருக்கு இந்த டாபிக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த டாபிக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தபோது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்கனால எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ இந்த புக் அப்படின்றது தோணுது. ஏன்னா போன தடவை நான் அப்படிதான் படிச்சிருந்தேன். இந்த தடவை அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். அந்த புக் வந்து நான் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு பட் அப்படி அமையலை எனக்கு. சரிங்களா? ஸோ இந்த புக்ல 1152 பேஜஸ் இருக்கு. கொஸ்டின்ஸ்க்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கிராமர் பார்ட்டை பொறுத்தவரையும் சொல்றேன். ப்ரோஸ் அண்ட் போயம்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பின்னாடி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது போக நான் போன தடவை இந்த புக் படிச்சனால எனக்கு என்னமோ இந்த புக் கொஞ்சம் எளிமையா இருக்க மாதிரி தெரியுது. பேஜஸ் அதிகமா இருந்தாலும் இதுல கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் விசாலமா இருக்க மாதிரி இருக்கு. அந்த புக்ல எனக்கு ஏதோ கன்ஜஸ்டடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. படிக்கும் போதே எனக்கு அது தெரியுது. கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மித்தபடி இதுலயும் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. அதுலயும் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே மோரலஸ் ஒரே பிரைஸ் தான். நீங்க பிக்சரிஸ்டிக்கா கொஞ்சம் எல்லாத்தையுமே புரிஞ்சு படிக்கணும்ன்றத விட உங்களுக்கு பிடிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கை வந்து சூஸ் பண்ணுங்க. இந்த புக்கை நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் எனக்கு என்னமோ கன்ஜஸ்டடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த பப்ளிகேஷன்ல இந்த சார் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ரொம்ப வந்து என்ன சொல்றது நல்ல புக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன். இது ஏற்கனவே வாங்குறனால இதுக்கு நான் ரொம்ப ஒத்துவுதுறேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்காதீங்க. எனக்கு பார்த்த வரையும் இந்த புக்கு எனக்கு என்னமோ எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. டைம் சேவ் பண்றதுக்கு மட்டும் தான் சொல்றேனே தவிர மித்த எதுக்குமே சொல்ல இந்த புக்கு கம்மி இந்த புக்கு கூட அப்படின்லாம் சொல்றேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூ ஆர் கோயிங் டு பை இட். நான் என்னோட ஒப்பீனியனை மட்டும் தான் ஷேர் பண்றேன். எப்படி இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பேஜஸோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது
ஆஷான் புக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக என்ன சொல்கிறது கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது. 2 புக்கையுமே நீங்கள் வாங்கினோன்னே கொஞ்ச நாள் கழிச்சு பைண்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த புக்காக இருந்தாலும் நம்ம ரிவைஸ் பண்ணி கண்டிப்பாக கிழிச்சிருவோம். போன தடவை நான் பண்ணும்போதே நான் வந்து ஒரு மாதம் கழிச்சு பைண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தனித்தனியாக நான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றுத்தையும். சரியா? ஸோ இதுதான் இந்த புக்ஸை பற்றின ஒரு ரிவ்யூலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது விஷயம் வேணும்னா கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். நான் அதை வந்து மேபி ஒரு வீடியோவாக போடுறேன். இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், அவங்க ஒப்பீனியன் மாறக்கூட செய்யலாம். அதுக்காண்டி எல்லாரும் வந்து என்ன கமெண்ட்ஸில் திட்டிடாதீங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான், இந்த புக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ.